பிரியமானவர்களே, இந்த ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கிறேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். பிரியமானவர்களே, புது வருடம் பிறந்து விட்டாலே எங்க பார்த்தாலும் வாக்குத்தத்த செய்தியை நம்ம கேட்க முடியும். நாம போகக்கூடிய ஆலயத்துக்கு போனா வாக்குத்தத்தம், சில ஆலயங்கள்ல காணிக்க போட்டு வாக்குத்தத்த அட்டையை எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொருத்தரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போய் என்ன செய்வாங்க, வாக்குத்தத்த அட்டையை எடுப்பாங்க. எனக்கு இப்படி ஒரு நல்ல வாக்குத்தத்தம் வந்திருக்குது. அப்படி வாக்குத்தத்த அட்டையை வைத்துக் கொண்டு சந்தோஷப்படுகிறவர்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவருடைய சொந்த இரத்தத்தினாலே ரட்சித்தார். ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய உறவை, ஐக்கியத்தை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அப்போ அந்த இடத்திலிருந்து புறப்படுகிற வாக்குத்தத்தம் கர்த்தர் நம்முடைய குடும்பத்திற்கு நமக்கு நேராக கொண்டு வரக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவர் இந்த ஆண்டிலே நம்ம கொடுக்கிற இந்த வார்த்தை, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி. ஆங்கில வேதாகமத்தில் சின்னவன் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு பதம் என்னவென்றால், உருவாக்கப்படாதவனாய் ஒருவேளை இருந்தாலும், பாதி வளர்ச்சி அடைந்த ஒரு மனிதனாய் இருந்தாலும் அவன் பெரிய ஜாதியாகுவான், பலத்த ஜாதியா மாறுவான். ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். பிரியமானவர்களே, சின்னவன் 1000. ஒருவேளை இந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்றதுக்கு அல்லது அதை சுதந்திரிப்பதற்கு என் வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லையே, ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சுபாவம் இல்லையே என்று ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை உருவாக்கி ஏற்ற காலத்திலே உங்களை பலத்த ஜாதியாக மாற்றுவார். உங்களை ஆசீர்வதித்து உன்னதத்திலே நிச்சயமாக உயர்த்தி வைப்பார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் ஒரு வார்த்தை சொன்னா அது அப்படியே நிறைவேற்றக்கூடிய ஆண்டவர். பிரியமானவர்களே, வேதாகமத்திலே தாவீதை நாம பார்க்கும்போது அவனுடைய துவக்கத்தை பாருங்கள். தேவன் அவனை கண்டார், தேவன் அவனை நினைத்தருளினார். தாவீது சொல்லுகிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். நான் எளிமையானவன், நான் சிறுமையானவன், ஆனால் ஆண்டவர் என்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையுடைய நிலையை பாருங்க. தீர்க்கதரிசி அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொண்டு தாவீதின் தகப்பன் வீட்டிற்கு வருகிறான். தேவனாகிய கர்த்தர், நான் சவுலை புறக்கணித்தேன், நீ ஈசாயுடைய வீட்டுக்கு போ, அங்கே அவனுடைய குமாரனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். சாமுவேல் ஈசாயுடைய வீட்டுக்கு போறான். ஒவ்வொரு பிள்ளையா கொண்டு வந்து ஈசாய் விடுறான். இவன் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் இவனை புறக்கணித்து, வேற யாராவது உனக்கு பிள்ளை இருக்காங்களா? ஒருவன் இருக்கிறான், அவன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், புரோஜனம் இல்லாதவன். தகப்பனாலே கூட ராஜாவின் அபிஷேகத்திற்கு இளைய குமாரன் தகுதி உள்ளவன் இல்லை என்று திட்டம் பண்ணப்பட்டவன். தகப்பனே இந்த பிள்ளைக்கு அந்த தகுதி கிடையாது. ராஜாவுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு இந்த பிள்ளைக்கு தகுதி இல்லை.
பிள்ளையை தகப்பனே ஒதுக்க வைத்தான். ஆனா தள்ளப்பட்ட அந்த மகனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். வேலையால் போறான், அழைத்து வருகிறான், தாவீது ஓடியே வருகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இவன்தான் நான் தெரிந்து கொள்ளவேன், இவனை நீ அபிஷேகம் பண்ணு. முந்தின குமாரர்கள் எல்லாருமே ராஜாவா இருப்பதற்கு சரீரத்தின்படி தகுதி உள்ளவர்களாயிருந்தார்கள். சாமுவேலும் அவர்கள் முகத்தை பார்த்தபோது இவனை ராஜாவாக்கினால் நன்றாயிருக்கும் என்று சிந்தித்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் இவர்களை புறக்கணித்தேன். பிரியமானவர்களே, தாவீது மேல ராஜாவுடைய அபிஷேகம் வந்தது. தாவீதின் மேலே அபிஷேகம் வந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் யாருடைய வாழ்க்கையில வருகிறாரோ, யார் மீதெல்லாம் இறங்கி வருகிறாரோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து உன்னதத்திலே வைக்கக்கூடியவராயிருக்கிறார். அபிஷேகம் வெளியேறப்பட்டது. பிரியமானவர்களே, ராஜாவின் அபிஷேகம் தாவீதின் மீது வந்த போது ஆவியானவர் அவனை பயன்படுத்த துவங்கினார். அவனுடைய வாழ்க்கையிலே முதலாவது தேவன் செய்த காரியம், மிகப்பெரிய அச்சுறுத்திக் கொண்டிருந்த கோலியாத்தை தாவீதினாலே தேவனாகிய கர்த்தர் கொன்று போட்டு இஸ்ரவேல் ஜனத்திற்கு மிகப்பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். அதன் மூலமாக தாவீது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலும் அவனுடைய நாமத்தை உச்சரிக்கும்படியாக தேவன் மிகப்பெரிய கிரியையை நடப்பித்தார். ஒரு நாள் எங்கேயோ இருந்தான், வனாந்தரத்தில் இருந்தான். தினந்தோறும் ஆட மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வர்ற அனுபவம் கிடையாது. அந்த நாள் வழக்கத்தின்படியே ஆடுகளை மேய்த்து கொண்டு சில நாடுகளுக்கே கடந்து போய் விடுவார்கள். புல்வெளியை தேடி தேடி எங்க இருக்குது அங்க போய்கொண்டே இருப்பாங்க. அதுதான் மேய்ப்பர்களுடைய வாழ்க்கை முறை. தினந்தோறும் வீட்டுக்கு வந்து வந்து நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போற வாழ்க்கை இல்ல. அந்த காலத்து வழக்கப்படி அல்ல. ஆடுகளுக்கு பின்னாக போய்கொண்டே இருப்பாங்க, ஆடுகளோட தங்கி இருப்பார்கள். அப்படி வனாந்தரத்திலே கிடந்தவர், மழையானாலும் அவன் மேலதான் பெய்யணும், பனியானாலும் அவன் மேலதான் பெய்யணும், வறட்சியையும் அவன் தாங்கினான். அப்படிப்பட்ட நிலையிலே எல்லாராலும் தள்ளப்பட்ட சூழ்நிலையில இருந்த தாவீதை, அந்த சின்னவனை தேவன் தெரிந்தெடுத்தார். அதன் மூலமாக ராஜாவுடைய அபிஷேகம் தாவீதின் மீது வந்தபோது பிசாசு தேவ திட்டத்தை உடைக்கும்படியாக அவனுக்கு விரோதமாய் சத்துருக்களை எழுப்பினான். என்றைக்கு உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் வருதோ, என்று உங்க வாழ்க்கையில பரலோகத்தில் இருந்து தரிசனம் வருகிறதோ, உங்க மேல தேவனுடைய திட்டம் வரும்போது அதை உடைக்க ஒரு எதிராளி எழும்பி வருவான். ஆனா வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். அந்த வாக்கை நிறைவேற்றும் வரைக்கும் உங்களை விட்டு விலகுவதும் இல்ல, உங்களை கைவிடுவதும் இல்ல. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அவர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு கொடுத்தா அது அப்படியே நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, 1998 ஆண்டு முழு நேரமா ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டு நான் இந்த கிராமத்துக்கு வந்தேன். சிவகாசி பட்டணத்தில் இருக்கு. நானா விரும்பி இந்த கிராமத்தில் வந்து ஊழியம் செய்யணும்னு வரல. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை காலத்தில் பட்டணத்தில் வாழ்ந்ததுனால கிராமமே எனக்கு பிடிக்காது. எப்பவுமே இரைச்சல் சத்தத்தை கேட்டே நான் பழக்கப்பட்ட மனுஷன். அதனால இந்த கிராமத்தில் வந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் தரிசனம் கொடுத்த போது 4 மாதங்கள் தாமதித்து கொண்டே இருந்தேன். என்னால் அந்த கிராமத்துக்கு போகவே முடியாது. நான் இருக்கக்கூடிய பட்டணம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு சுவிசேஷ தேவை இங்க இருக்குது, எவ்வளவோ தேவை உள்ள மக்கள் எவ்வளவோ பாவத்தில் இருக்கிறாங்க. அதனால நான் இங்கேயே ஊழியம் செய்ய எனக்கு உதவி செய்யணும் என்று கேட்டேன். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை. மாறாக தேவனுடைய கோபமும் தண்டனையும் என் மீது கடந்து வந்து தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் இங்க புறப்பட்டு வரும்போது
இந்த கிராமத்துக்கு வரும்போது 2 ரூபாயோட கூட இந்த கிராமத்துக்கு நான் வந்தேன். அன்னைக்கு என் பாக்கெட்ல இருந்த பணம் வெறும் 2 ரூபாய் தான். ஆனால் வாக்குத்தத்தம் பெரிதாயிருந்தது. தேவன் கொடுத்த மிகப்பெரிய தரிசனம் இருந்தது. ஒரு தனி மனிதனா இந்த இடத்துல நிற்கும்படிக்கு ஒரு சூழ்நிலை உருவானது. பிரியமானவர்களே, ஊழியத்துடைய துவக்க காலம் 8 மாதம் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்து ஆண்டவர் தரிசனத்திலே 4 கிராமத்துடைய பெயர்களை ராக்காலத்திலே சொன்னார். அந்த 4 கிராமத்திற்கும் 4 நாட்கள் உபவாசித்து என்னுடைய கிராம ஊழியத்தை நான் துவங்கினேன். அப்படி ஊழியத்தை நான் செய்து அந்த கிராமத்திலே என்ன தெரியாத ஆளே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த மக்களோடு மக்களாக நான் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். இயேசுவை சொல்ல துவங்கினேன். ஒரு நாள் எத்தனை காலம் இந்த 4 கிராமத்திலே ஊழியம் செய்வதென்ற சோர்வு எனக்கு வந்தது. அன்றைக்கு என்னுடைய உபவாச நாள். நான் எந்த சாபனத்திலையும் இல்லை, ஒரு தனி மனிதன் தான். ஆனா முறையாக வாரத்தில் ஒரு நாள் உபவாசிக்கிற அனுபவம், தண்ணி குடிக்காம உபவாசிக்கிற ஒரு பழக்கம் எனக்கு இருக்கு. பிரியமானவர்களே, அப்படி உபவாச நாளிலே நான் உபவாசித்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த 4 கிராமத்தில் நான் நல்ல ஊழியம் செய்துட்டேன், இனி நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அந்த நாள் அதிகாலையிலே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அந்த தரிசனத்திலே ஒரு உயரமான மலை மீது நான் ஏறுகிறேன். அந்த மலை உச்சியிலே நான் ஏறி நின்று பார்த்தபோது பூமியின் கடையாந்தரம் எல்லாமே தெரிகிறது. அந்த அளவுக்கு ஒரு உயரமான ஒரு மலையில் ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தினார். அதை நான் பார்த்து கொண்டு இருக்கும் போதே பரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் கண்ணீரிட்டு பார்க்கிற பூமி எங்கும் உனக்கு தருவேன். இப்படி ஒரு சத்தம். அப்படியானா உன் ஊழியம் இந்த கிராமத்தோடு இல்ல, அதை உலகமெங்கிலும் நான் கொண்டு செல்லுவேன். இப்படி ஒரு தரிசனத்தை நான் கண்டுபிடித்தேன். தரிசனம் ரொம்ப பெரிதா இருந்தது. மறுநாளும் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, எனக்கு பெரிய கல்வி அறிவெல்லாம் கிடையாது, என்கிட்ட எந்த திறமையும் இல்லை, அதனால எனக்கு இவ்வளவு பெரிய ஊழியத்தெல்லாம் செய்ய எனக்கு முடியாது. நான் செய்கிற ஊழியத்தையே திரும்பவும் செய்யும்படிக்கு வேற கிராமத்தினுடைய பெயர்களை எனக்கு சொல்லுங்க என்று பகலிலே நான் ஜெபம் பண்ணினேன். மறுநாள் அதிகாலையிலும் நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். அந்த தரிசனத்திலே நான் பார்த்து கொண்டிருக்க ஒரு பெரிய திறந்தவெளி கூட்டம் நடக்கிறது. அந்த ஊழியருடைய வார்த்தை வல்லமையுள்ளதா தெரிகிறது. கூட்டம் முடியும் வரைக்கும் காத்திருந்து அந்த ஊழியரிடத்தில் போய் நான் ஜெபம் பண்ணும்படிக்கு முழங்கால் படிக்கிறேன். அந்த தரிசனத்திலே அவரிடத்துல சொல்லுகிறார், ஐயா, நான் நேற்றைய தினத்தில் ஒரு தரிசனம் கண்டேன். அந்த தரிசனம் இன்னின்ன விதமாக இருந்தது, அது என்ன, அதை குறித்து எனக்கு தெளிவுபடுத்துங்க என்று நான் அந்த தரிசனத்தை விவரித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது தலை மீது கை வைக்கிற அவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், நீ ஒரு மிஷனரி பணியை துவங்கு, நீ மாத்திரம் இதை செய்ய போகிறது இல்ல, உனக்கு பின்னாக ஒரு சேனையை எழுப்புவேன். அந்த சேனையை எழுப்புவேன் என்ற ஒரு சத்தம் மாத்திரம் எக்கோ வாய்ஸ்ல பலத்த சத்தமாக கேட்டது. இப்படி தரிசனம் கண்டு விடியற் காலம் 4 மணிக்கு எழுந்து அமர்ந்து அதையே யோசித்துக் கொண்டே இருந்து ஆண்டுடைய சித்தத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, உம்முடைய தரிசனத்தை நிறைவேற்ற நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்ன ஆண்டவர் சொல்லிட்டார், நீ மட்டும் செய்யல, பயப்படாத, உன பின்னால ஒரு பெரிய சேனையை நான் எழுப்புவேன், நீங்க நிறைய பேர் சேர்ந்துதான் இந்த தரிசனத்தை நிறைவேற்ற போகிறீர்கள், நீ மாத்திரம் இதுல நிற்க போகிறது இல்லை. அப்படி ஆண்டவர் அதை தெளிவுபடுத்தினார். பிரியமானவர்களே, மறுபடியும் எனக்குள்ள கேள்வி எழும்ப ஆரம்பித்தது. தொடர்ந்து ஜெபம் 7 நாட்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். மிஷனரி பணினா என்ன? ஏன்னா ஆலயத்துக்கு போன அனுபவம், இந்த பாட்டெல்லாம் பாடுறது, இது எல்லாமே எனக்கு தெரியல. ஏன்னா என்னுடைய தகப்பனார் ஆலயத்துக்கு வந்ததே நான் பார்த்ததில்லை, அந்த விதமான அனுபவங்கள் எனக்குள்ளே இல்லை.
அதனால எனக்கு எல்லாமே புதுமையாகத்தான், புதிதாக தான் இருந்தது. அப்ப மிஷினரி பணின்னா என்ன என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நான் விசாரித்தேன். ஆண்டவர் அந்த ஜெபத்தையும் கேட்டார். அந்த உபவாச நாளிலே உபவாசித்து ஜெபம் பண்ணி வீட்டுல நான் மாத்திரம் இருந்தேன், அக்கா கிடையாது. ஒரு 3 மணி இருக்கும். உபவாசத்தை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே படுத்து, நான் படுத்திருந்த அந்த வீடு ஓட்டு கட்டணும். அந்த பகல் பொழுதுல ஒரு தரிசனம். மேல இருக்கிற ஓடெல்லாம் யாரோ பிரிக்கிற மாதிரி இருக்கு. பிரித்தா படுத்திருக்கிறேன்னா வானத்தை பார்க்கிறேன். அந்த வானத்தை பார்த்தா சின்னதா ஏதோ ஒரு கரம் ஒன்று தெரிகிறது. அந்த கரத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். இயேசுடைய கரமா இருந்தா கண்டிப்பா அதுல ஆணி வாய்ந்த தழும்பு இருக்கும். யார் கரனே தெரியலையே என்று தரிசனத்திலே யாருடைய கரம் என்பதை பார்க்க என் உள்ளம் அப்படியே போராடி கொண்டே இருக்கிறது. அந்த கரம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பக்கத்துல வருகிறது. நெருங்கி வரும்போது பார்த்தா அந்த கரத்திலே அங்கி தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலே ஆணி வாய்ந்த தழும்பு இருக்கிறது. அது இயேசுடைய கரம் என்பதை நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். இன்னும் அந்த தழும்புக்கு உள்ளே ஏதோ ஒன்று இருப்பதை நான் உணர்றேன். இப்ப எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். தழும்புக்கு உள்ளே என்ன இருக்குது? அது உள்ளே என்ன இருக்குது? ஒரு பெரிய கேள்வி. அது என்னதான் இருக்குது? அதை பார்க்கணும். கரம் அப்படியே மெல்ல மெல்ல பக்கத்துல வந்து கொண்டே இருக்கு. பார்த்தா ஒரு புத்தகம் உள்ள இருக்கு. இப்ப அது என்ன புத்தகம், அது யார் எழுதின புத்தகம் என்பதை பார்க்காம பக்கத்தில் அந்த கரம் வருகிறது. அதுல ஜான் வெஸ்லி வாழ்க்கை வரலாறுன்னு போட்டு இப்படி ஒரு தரிசனம் கண்டு கண்வழி. அக்கா அந்த நாட்கள்ல வேதாம தேர்வு எழுதி ஒரு 1000 rupees, ஒரு 1000 ரூபாய் பரிசு வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த 1000 ரூபாய்க்கு ஆவிக்குரிய புத்தகம் வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு நான் தான் போய் ஆவிக்குரிய புத்தகம் வாங்குற கடையில போய் வாங்க. எனக்கு என்ன புத்தகத்தை செலக்ஷன் பண்ணணும்னு தெரியல. ஆனா அந்த கடைக்காரர் இதெல்லாம் எடுத்து படிங்க தம்பி, நல்லா இருக்குன்னு சொல்லி அவரே கொஞ்சம் புத்தகத்தை எடுத்து கொண்டு வச்சு ஒரு 1000 ரூபாய்க்கு பில்ல போட்டார். வாய் கொண்டது வச்சதோட சரி, அதை அவுத்து பார்க்கவே. என் உள்ளத்துல தூண்டுதல் இருந்தது. நம்மிடத்துல அந்த புத்தகம் இருக்கிறதே, பார்த்த ஞாபகம் இருக்குதே. திறந்து பார்த்தா ஜான் வெஸ்லி வாழ்க்கை வரலாறு புத்தகம் என்கிட்ட இருக்கு. அதை எடுத்து வேதாகமத்தை அண்டர்லைன் பண்ணி படிக்கிற மாதிரி இரவும் பகலும், ஒரே இரவு பகலிலே அந்த புத்தகத்தை மனனம் பண்ணும்படியாக நான் படித்தேன். ஜான் வெஸ்லி திருமுனையில் இருந்து உலகம் முழுவதிலும் மெத்தடிஸ்ட் சபையை ஸ்தாபித்த மிகப்பெரிய அப்போஸ்தலன். அவர் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி இதுதான் அவனுடைய ஊழியம் என்பதை உறுதிப்படுத்த துவங்கினார். பிரியமானவர்களே, அதன் மூலமா உருவாக்கப்பட்ட இந்த ஊழியம் தான் கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 200 மிஷனரிகளை ஆதரித்து 6 மாவட்டங்கள்ல பல ஆயிரங்களை ஆண்டவருக்கென்று ஆதாயம் செய்யும்படிக்கு ஒரு மகிமையான வேலையை செய்ய கர்த்தர் ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமானது. ஊழியத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதற்கேற்ற விதமான ஆட்கள் ஆண்டவர் எழுப்பி கொண்டு வந்து இன்னைக்கு இந்த ஊழியத்தை ஆசீர்வாதமா மகிமையா செய்யும்படிக்கு ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை. இன்னைக்கு பாருங்க, புரோகிராம் சேனல்ல வர்றதுனால மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளும்படிக்கு பூமியின் கடையாந்தர மட்டும் வசனத்தை கொண்டு போவேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்படி எல்லாம் ஒரு வழி இருக்குது என்றே தெரியாது. ஆனால் வாக்குத்தத்தம் என்பது எல்லா காலத்துக்கும் ஏற்றதா இருக்குது. தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். உங்க ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஆண்டவர் இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறார். பிரியமானவர்களே, ஆரம்ப நாட்கள்ல தாவீதோடு இருந்த நபர்கள் யாரு? கடன்பட்டவர்கள், திக்கற்றவர்கள். அவங்க தான் தாவீதோடு கூடிக்கொண்டாங்க. தாவீது சவுலுக்கு பயந்து அவன் கெபியிலே மறைந்திருந்த நாளிலே அவனை தேடி ஒரு சிறு கூட்டம் கடந்து போனது. அந்த சிறு கூட்டம் தான் ஒரு நாளிலே
பெருங்கூட்டமாக கர்த்தராலே மாற்றப்பட்டது. அவன் சமஸ்த இஸ்ரவேலின் மேலே 40 ஆண்டுகள் ராஜ்யபாரம் பண்ணினான். தாவீதின் நாமத்தை தேவன் கனம் பண்ணினார். தாவீதின் குமாரன் என்று தேவன் சொல்லுவதற்கு அவர் வெட்கப்படவில்லை. அவ்வளவாய் கடையாந்தரத்தில் இருந்த சமுதாயத்திலே தள்ளப்பட்ட நிலையிலே எங்கேயோ ஒரு மூலையிலே இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிற அபிஷேகம் அது விலையேற பெற்றது. அந்த அபிஷேகம் மாத்திரமல்ல, அதோடு கூட ஆண்டவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார். அவர் உங்களுக்கு கொடுக்கிற, உங்க குடும்பத்துக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அது ஒரு நாளும் மாறாது, அது ஒரு நாளும் மங்கி போகாது. அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. குறிப்பிட்ட ஒரு பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்காக போயிருந்தேன். ஒரு சகோதரருடைய வீட்டில் நான் தங்கி இருக்கிறேன். அவருடைய கம்பெனிக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். அவர் எனக்கு நல்ல அறிமுகமானவர். ஒரு என்னை கூட்டிக் கொண்டு போன நோக்கம், கம்பெனியை நாங்கள் விரிவுபடுத்தி இருக்கிறோம், அதனால ஜெபம் பண்ணணும் என்று அழைத்து கொண்டு போனார். அந்த சகோதரர், அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் எனக்கு அறிமுகமானவர். நான் அந்த கம்பெனி உள்ள போன நேரத்தில் அந்த பிரதர் அவருடைய சகோதரியுடைய மகனை கூப்பிட்டார். பேரை சொல்லி கூப்பிட்டு, எனக்கு நிறைய மிஷின் என்னுடைய கம்பெனிக்கு வருது, எனக்கு இடம் பற்றாக்குறையா இருக்குது, அதனால நீ வைத்திருக்கிற இந்த ஒரு மிஷினை எடுத்துட்டு போயிரு, இனிமே இந்த இடத்துக்குள்ள நீ என்னோட சேர்ந்து தொழில் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான், எனக்கு அது புரியுது. அவருடைய அறைக்குள்ள என்னை கூப்பிட்டு போனார். கேட்டேன், என்ன வந்தது வராதுமா அப்படி சொன்னீங்களே, உங்க அக்கா மகனை பார்த்து என்னன்னு கேட்டேன். ஆமா, என்னுடைய தொழில் ஆண்டவர் விரிவாக்கிட்டார். அவங்க வெளிநாட்டில இருந்து பிரிண்டிங் மிஷினை வாங்கி இந்தியாவில் சேல்ஸ் பண்ணக்கூடியவர்கள். அந்த தம்பி ரொம்ப எளிமையான சூழ்நிலையில் அம்மாவுடைய ஜுவல்லெல்லாம் விற்று ஒரு மிஷினை வாங்கி வைத்து அவருடைய மாமாவுடைய கம்பெனியில் வைத்து விற்பனை செய்வது, அதுக்கப்புறமா திரும்ப அந்த பணத்தை வைத்து அடுத்த மிஷினை வாங்குவது, அப்படி ஒரு சின்ன ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். இவர் அந்த தம்பி இடத்துல சொன்ன உடனே அவனுடைய உள்ளம் அப்படியே கலங்கி போயிடுச்சு. அவ்வளோதான், இவ்வளோ காரியங்களை பேசி முடிக்க அவர் கம்பெனியில் வந்த உடனே ரொம்ப பரபரப்பாயிட்டார். பின்னால் நிறைய பேர் அவருடைய அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க பல காரியங்களை கேட்டாங்க. ஃபோன் வருது, அவர் பிஸியானார். அப்படியே கண்ணை மூடி ஜெபித்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் சொன்னார், மிஷினை எடுத்துகிட்டு போன்னு ஒரு தம்பியை பார்த்து சொன்னான்ல, நீ நேரம் அவங்ககிட்ட போ அப்படின்னு சொன்னார். நான் போய் அந்த கம்பெனிக்குள்ளே தேடினேன், ஒரு காணும். வேலை செய்கிறவங்ககிட்டலாம் கேட்டேன், இந்த மாதிரி உங்கள் ஓனர் அக்கா பையன் இங்கே எங்கே இருக்கிறாரு, எங்கன்னு சொல்லி கேட்டேன். தெரியலையேன்னார். அப்படியே வெளியில் வந்தேன். பார்த்தா அந்த கம்பெனியுடைய சுவர்புறமாக சாய்ந்து கொண்டு சுவர்புறமாக திரும்பி அந்த தம்பி கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தான். பின்னால் போய் அவனை தொட்ட உடனே வேகமாக கண்ணீரை துடைத்தான். என்னங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். உனக்காக ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றார். சரின்னு சொல்ற. அந்த இடத்துல அவன் மீது ரோட்ல டிராபிக்கா இருக்கிற இடம் கையை வைத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். மரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வந்தது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். 3 ஆண்டுகள் கடந்து போன ஒரு நாள் அந்த தம்பி போன் பண்ணான். அண்ணே, நாங்க இப்ப புதுசா கம்பெனியே தொடங்கி இருக்கிறோம், புதுசா 10 மிஷின் வாங்கி வச்சிருக்கிறோம், நீங்க ஜெபம் பண்ணணும். நானும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அங்க போறேன். அங்க போய் ஜெபம் பண்றேன். இதே வார்த்தையை மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு அப்பப்போ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியாது, மறந்துடும். அவன் உட்கார வச்சு சொன்னான், அங்கிள் இதே வார்த்தையை தான் நீங்க முதல்ல என்னை சந்திச்சு ஜெபம் பண்ணப்ப சொன்னீங்க, இப்பவும் அதே தான் சொல்றீங்க. நான் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. அப்படியான இந்த வசனத்தை எழுதி உன்னுடைய அலுவலகத்தை வை,
பரலோகத்திலிருந்து கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அது ஆண்டவர் நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த கம்பெனி சென்னை பட்டணத்தில் 3வது மிகப்பெரிய பிரபலமான கம்பெனியா, இந்திய தேசம் முழுவதிலும் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த கம்பெனியா கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இன்னைக்கு அந்த குடும்பத்தார் நம்முடைய பணித்தளத்தில் எத்தனையோ ஆலயங்களை கட்டியிருக்காங்க. இப்ப கூட ஒரு ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் அந்த விதமாக ஆசீர்வதித்து உயர்த்தி 2025வது ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சிலர் வாக்குத்தத்தங்களை கேட்டுட்டு அப்பவே மறந்து போய் விடுவார். ஆனா சிலர் தான் அந்த வாக்குத்தத்தத்தை வைத்துக் கொண்டு வருடம் முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. பிரியமானவர்களே, ஒருவன் தான் காண்கிறதை விசுவாசிக்கிறது என்ன? காணாததை விசுவாசித்தால் அதுவரை காத்திருக்கணும். ஏற்ற காலம், ஒரு காலத்தை ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தந்துவிட்டார். ஆனா அதற்கு ஒரு காலத்தை தீர்மானித்திருக்கிறார். காரணம், தாவீது ராஜாவாக சிங்காசனத்திலே போய் அமருவதற்கு அவனுக்கு அநேக அனுபவங்கள் தேவைப்பட்டது. யுத்தத்திலே பழக்கமில்லாத தாவீது தனக்கு கீழிருந்த சிறு கூட்டத்தை வைத்துக் கொண்டு அவன் யுத்தம் செய்ய கர்த்தராலே பழக்குவிக்கப்பட்டான். அதை தாவீது சொல்லுகிறான், வெங்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு கர்த்தர் என்னை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். ஆண்டவர் தீவிரமாக அவன் சொந்த தேசத்திற்கு கொண்டு வந்தார். அவனை ராஜாவாக ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தேவன் சிங்காசனத்தை கொடுத்தார். அவனுக்கு வாக்கு கொடுத்தபடியே அதை தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றினார். காரணம், தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரா? உங்களோடு ஆண்டவர் இருந்தா புதிய ஆண்டிலே இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற ஆண்டவர் தீவிரமாய் செயல்படுவார். ஆண்டவர் இருந்தார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவரும் உங்களை விட்டு விடுவார். இயேசு உங்களோடு கூட இருந்தார். யுத்தம் வந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். பஞ்சம் வந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றும் வரைக்கும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. வாக்குத்தத்தம் என்பது அதுதான். வெறுமனே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு விடுகிறவர். வருஷத்தின் கடைசி வரும்போது ஆண்டவருடைய பாதத்தில் முடங்கி காத்து கிடக்கும். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, சில வருடங்கள் ஆண்டவர் குரல்ல பேசுவார். அநேக வருஷங்கள்ல தரிசனத்துல பேசுவார். தரிசனத்தை காணும் போது அதிலிருந்து சத்தம் உண்டாகும். இதுவரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். 2025 இருந்தும் கர்த்தர் அப்படியே நடத்துவாரு. உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் விரிவாக்க போகிறார். உங்க தொழிற்கூடத்தை ஆசீர்வதிக்க போறாரு. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் வெறுமை. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டது அவளுக்கு ஆகும். 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும்,
ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.